அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய தலைமை தேர்தல் ஆணையராக அச்சல்குமார் ஜோதி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஜூலை 6ஆம் தேதி அவர் பதவி ஏற்கிறார் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. புதிய தலைமை தேர்தல் ஆணையராக அச்சல்குமார் ஜோதி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஜூலை மாதம் 6ஆம் தேதி அவர் பதவி ஏற்கிறார். அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதிய தலைமை தேர்தல் ஆணையராக அச்சல்குமார் ஜோதி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விரிவான செய்திகளை வழங்குவதற்காக கணபதி நம்மோடு டெல்லியில் இருந்து இணைந்திருக்கிறார். கணபதி, இதற்கு முன்பு அவர் என்னென்ன பதவிகளில் அவர் பதவி வகித்திருக்கிறார்? அச்சல்குமார் ஜோதி தற்போது தேர்தல் ஆணையராக இருக்கிறார். 2 தேர்தல் ஆணையர்களிலே அவர் அனுபவம் அதிகம் உள்ளவர். ஆகவே அவர் அடுத்த தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஐஏஎஸ்ஸிலே பணிபுரிந்தவர். 1975ஆம் வருட பேட்சில் ஐஏஎஸ்ஸில் சேர்ந்து பல்வேறு முக்கிய பதவிகளிலே இருந்தவர். குறிப்பாக அவர் விஜிலன்ஸ் கமிஷனராக இருந்திருக்கிறார் குஜராத்திலே. அதை தவிர குஜராத் மாநிலத்தின் தலைமைச் செயலாளராகவும் இருந்திருக்கிறார். அதன் பிறகு தேர்தல் ஆணையத்திலே மே மாதம் 13ஆம் தேதி 2015ஆம் வருடத்திலே சேர்ந்தார். ஆகவே நசீம் ஜெய்தி தற்போது தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பவர். ஜூலை 6ஆம் தேதி அன்று பதவியில் ஓய்வு பெறுகிறார். அன்று மாலையிலேயே அச்சல்குமார் ஜோதி அவர்கள் பதவியேற்பார் என்று மத்திய அரசை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய அரசு எப்போதையும் போலவே இருக்கும் நடைமுறையை பின்பற்றி தேர்தல் ஆணையர்களில் மூத்தவர், அனுபவம் அதிகம் உள்ளவர் யாரோ அவரையே தலைமை தேர்தல் ஆணையராக தொடர்ந்து நியமிக்கிறார்கள். அந்த வகையிலே தான் தற்போது மூத்த தேர்தல் ஆணையராக இருக்கும் அச்சல்குமார் ஜோதி தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த தலைமை தேர்தல் ஆணையராக இவரெல்லாம் வருவார் என்கிற பெயர் பரிசீலனையில் யார் யார் பெறலாம் இருந்தது? தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜெய்திக்கு அடுத்தபடியாக தேர்தல் ஆணையத்திலே முக்கிய பொறுப்பிலே இருந்தவர்கள் ஜோதி மற்றும் ராவத், 2 தேர்தல் ஆணையர்கள். அவர்கள்தான் மூத்த பொறுப்பிலே இருந்தார்கள். அவர்கள் 2 பேரிலே முதலிலே பதவியில் சேர்ந்தவர் அச்சல்குமார் ஜோதி. அவர்தான் அனுபவம் அதிகம் உள்ளவர். ஆகவேதான் அவர் தற்போது தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படுகிறார். வேறு எந்த பெயரையும் மத்திய அரசு பரிசீலிக்கவில்லை. ஏனென்றால் தலைமை தேர்தல் ஆணையர் பதவியை பொறுத்தவரை அவர்கள் தேர்தல் ஆணையர்களிலே யார் அனுபவம் அதிகம் உள்ளவரோ, யார் மூத்தவரோ அவரையே தான் தேர்தல் ஆணையராக நியமிக்கிறார்கள். அந்த வகையிலே தான் இந்த நியமனம் தற்போது வந்திருக்கிறது. இந்த நியமனம் வந்திருக்கும் காலகட்டம் மிகவும் முக்கியமான காலகட்டமாக இருக்கும். தற்போது குடியரசுத் தலைவர் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அச்சல்குமார் ஜோதி பதவியேற்ற உடனேயே இந்த 2 முக்கிய தேர்தல்களையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பிலே இருப்பார். இதை தவிர தற்போது நசீம் ஜெய்தி பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அச்சல்குமார் ஜோதி அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்று விடுவார் என்பதால் அப்போது ராவத் மட்டுமே தேர்தல் ஆணையராக இருப்பார். ஆகவே இன்னொரு தேர்தல் ஆணையரை விரைவிலேயே மத்திய அரசு நியமிக்கும். அதற்கு எவ்வளவு காலம் தேவைப்படும்? நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு தேர்தல் ஆணையர் வருவதற்கு? பொதுவாகவே மத்திய அரசு தொடர்ந்து கடைபிடித்து வரும் நடைமுறை என்னவென்றால், ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரிகள், அதாவது மத்திய அரசிலே செயலாளர் அந்தஸ்திலே பதவி பெற்று ஓய்வு பெற்றவர்களை தான் தேர்தல் ஆணையராக நியமிக்கிறார்கள். அந்த வகையிலே தான் நசீம் ஜெய்தியும் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் சிவில் ஏவியேஷன் போன்ற பல்வேறு முக்கிய துறைகளிலே செயலாளர் பதவியிலே இருந்தார். அதன் பிறகு அவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்று பின்னர் தேர்தல் ஆணையத்திலே தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார். தற்போது தேர்தல் ஆணையராக பதவி பெற்று உயர்வு பெற்று செயல்பட்டு வருகிறார். பதவியிலிருந்து அவர் ஓய்வு பெற்றவுடன் அடுத்த தேர்தல் ஆணையராக இருக்கும் அச்சல்குமார் ஜோதி அந்த பதவிக்கு வருகிறார். ஆகவே காலியாகும் இடத்தை ஒரு மூத்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மூலமாக மத்திய அரசு தொடர்ந்து நிரப்பி வருகிறது. அந்த வேலையை வெகு விரைவிலேயே செய்து முடித்து வருவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். கணபதி, நீங்கள் குறிப்பிடும் பொழுது ஜூலை 6ஆம் தேதி அவர் பதவி ஏற்க இருக்கிறார் என்கிற தகவலை சொல்லியிருந்தீர்கள். பதவி ஏற்கும் போது என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்படும்? மிகவும் முக்கியமான நடைமுறை என்னவென்றால், தற்போது தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கும் நசீம் ஜெய்தி அவர்கள் தங்களுடைய பொறுப்புகள் அனைத்தையும் புதிய தலைமை செயலாளராக பதவியேற்கும் அச்சல்குமார் ஜோதியிடம் ஒப்படைப்பார். ஆகவே தலைமை தேர்தல் ஆணையர் பதவிக்கான அனைத்து பொறுப்புகளுமே அவரிடம் ஒப்படைக்கப்படும். ஆகவே ஜூலை மாதம் 6ஆம் தேதி மாலையில் இருந்தே அந்த பொறுப்பு புதிய தலைமை தேர்தல் ஆணையர் கைக்கு வந்துவிடும். நசீம் ஜெய்தி கையில் இருக்கும் பொறுப்புகள் அனைத்துமே அச்சல்குமார் ஜோதியிடம் ஒப்படைக்கப்படும். ஆகவே பல்வேறு முக்கிய விஷயங்கள் தற்போது தேர்தல் ஆணையத்தின் முன் நிலுவையில் இருக்கின்றன. ஆர்கே நகர் தேர்தல் ஆகட்டும், இரட்டை இலை சின்னம் குறித்த சர்ச்சையாகட்டும் போன்ற பல்வேறு விஷயங்கள் நிலுவையில் இருக்கின்றன. அதையெல்லாம் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்கும் அச்சல்குமார் ஜோதியே பின்னர் பொறுப்பேற்று
அவர் தலைமையிலேயே தேர்தல் ஆணையம் அந்த முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுக்கும். கணபதி, புதிய தலைமை தேர்தல் ஆணையராக அச்சல்குமார் ஜோதி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். வரும் 6ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் அவர் பதவி ஏற்கவும் இருக்கிறார். விரிவான தகவல்களை தந்தமைக்கு நன்றி கணபதி.